வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி. இன்றைக்கி குழந்தைகளுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சுய பாதுகாப்பு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா, நார்மலாக ஒரு இடத்துல உங்களை யாராவது கையை பிடிச்சி இழுக்கும்போதும் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது தான் செல்ஃப் டிஃபென்ஸ், சுய பாதுகாப்பு. இது ஃபைட்டு கிடையாது, சுய பாதுகாப்பு. அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே நம்மளை ரிலீஃப் பண்ணுறது. ஓகே, ஒரு சின்ன ஒரு லெசன் நான் பண்ணி காட்டுறேன். நம்ம வீட்டில் பெண் குழந்தை இருந்தோம் அப்படின்னா இந்த சின்ன டிப்ஸை சொல்லிக் கொடுங்க. யூடியூப் சேனல் மூலிமா ஒரு நல்ல விஷயத்தை குழந்தைங்க கற்றுக்கிட்டு பாருங்கள். அர்ச்சனா கம்பேன். அர்ச்சனா, எப்போவுமே நீங்கள் ஒரு இடத்துல நிற்கும்போது பின்பக்கமாக திரும்ப இல்லைங்க, திரும்ப நிற்கும் டு பேக் டு ரிலீஸ் டு ஃபினிஷ். கொஞ்சம் ஃபோர்ஸாக இன்னும் வேகமாக ட்ரை பண்ணுவோம். இன்னும் 2 3 பேக் போட்டு அட்டாக். இதை வந்து பிடிச்சோன்னா என்ன மாதிரி பெரிய ஆளாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கை வந்து ட்ரை பண்ணணும். முடியாது அப்படின்னா அவனோட போக்கில் விட்டுட்டு அப்படியே கையை மேலே தூக்கிடுங்க. அந்த பேக்கை போட்டு மேலே தூக்கிட்டிங்கன்னா கை மேலே போயிடும். இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு கையை முன்னாடியாவே உங்களை அட்டாக் பண்ண வந்தானோ அவன் பாடி ஃபுல்லாக பக்கத்துலேயே இருக்கும். இப்போ ஹேமர் இருக்கு இல்லையா, பின்கை ஹேமர், அது இந்த இடம் தான் ஹேமர். இதை வச்சு அப்டோமனுக்கும் நெஞ்சு பகுதிக்கு நடுவில் ஓங்கி ஒரு குத்து. இப்படி குத்துனீங்கன்னா ஃபஸ்ட் அடி விழுது. அப்போ இந்த மேலே பிடிச்சிருக்கிறாங்க இல்லையா, இது அப்படியே லைட்டாக டவுன் ஆகும். அப்போவுமே இன்னுமே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் என் கையை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி ஒரு ஸ்லாப்புக்கு அப்டமில் ஸ்ட்ராங்காக அப்படி அடி. இப்போ இந்த 2 அடி விழுகும்போது கண்டிப்பாக அடி நல்லா ஸ்ட்ராங்காக விழுந்தோன்னா வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துடும். அப்படி கீழே உட்காந்து லைட்டாக மூவ் பண்ணி கை 2 ஸ்ட்ராங் பண்ணி ஸ்லாப்பு தினமும் காலையில் ஒரு 20-30 டைம் 50 டைம் கிக் பண்ணுவீங்களே, அந்த கிக்கோட ப்ராக்டிஸை ஒரே டைமு உங்கள் ஒரே ஒரு கிக்கு அடித்தா போதும். அடிங்க 1 ஃபுல்லாக ஃபோர்ஸ் அடிங்க. இப்படி பேச அடித்தோன்னா கீழே விழுந்துருவோம். ஓகேவா? அப்போது நீ உங்களோட பேக்கை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படியே வாங்க. முதல்ல ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை நானோ இல்லை கடவுளோ இல்லை வந்து வெளியில் இருக்கிற வேறு யாராவதோ வந்து உங்களை காப்பாற்றவளோ வரமாட்டாங்க. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஐயோனா வராது, கடவுளேனாலும் வரமாட்டாங்க. எல்லாரும் அங்கங்கே தான் இருப்பாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்கும்போது உங்களை நீங்கள் பாதுகாப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோ. பொண்ணுங்க வந்து பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, கிளாசிக்கல் டான்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்குறீங்க இல்லையா, அது கற்றுக்கிற மாதிரியே தற்காப்பு கலையும் கற்றுக்கணும். அப்போ தான் லைஃப் லாங் ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு ஆள் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் மேலே கை வச்சானா அவன் அந்த இடத்துல என்ன பண்ணணும், அடித்து தூக்கி போட்டு மீச்சிடணும். அப்போ நீங்கள் அடிக்கணும்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, புரியுதா, ஊசி மாதிரி குத்தணும். அது மாதிரி பேக்கை போட்டுட்டு கையை மேலே அப்படி தூக்கிட்டு உங்களோட லெஃப்ட் காலை பின்பக்கமாக வச்சுட்டு இந்த லெஃப்டாக கை இருக்குது பாருங்கள், நல்லா ஹேமர் வச்சுட்டு மேலே ஒருத்தன் கை வச்சா கோவம் அங்கே தான் வரணும். அடிங்க பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக். இன்னும் போலமா ஸ்ட்ராங் அடிக்கும். அடிச்சோன்னா நான் வயிற்றை பிடிச்சேன். அடி சரியாக விழுகாதுன்னா செகண்ட் கிக்கு ஸ்லாப்பு பவர்ஃபுல்லாக. இந்த வேகம் பத்தாது, இன்னும் வேகமாக ஃபுல்லாக இறக்கடி. இன்னும் கொஞ்சம் வேகம், இன்னும் இறங்கி வேகம் அடி. பத்தாதே, இன்னும் ஃபோர்ஸாக. பத்தலை, இன்னும் ஃபோர்ஸாக. இப்போது இப்படி அடிச்சுட்டேன். இப்படி அடிச்சோன்னா அவன் அப்படியே கீழே உட்காவான் இல்லையா, உட்கார்ந்த உடனே அப்படியே வந்து நின்று ஒரு ஸ்லாப்பை ஃபேஸில் முகத்தோட சைடு போகுது, காது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அடிக்கும். அடிங்க, இங்கே அடிக்கணும், இங்கே வேகம் அடி, ஃபுல் பவராக கை வச்சுக்கிற அடிங்க, ஸ்ட்ராங்கு பவர்ஃபுல். இப்படி அடித்தா விழுந்துடும். இந்த 3 அட்டாக் நீங்கள் அடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு கடவுளேன்னு சொல்லக்கூடாது. யாராவது வாங்கன்னு சொல்லி யார் வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. யாரும் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? உங்களை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாதுகாக்கப்படுறது எப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? நிறைய விஷயங்கள் தேடி நீங்கள் தான் போகணும், நல்ல விஷயங்கள். புரியுதா? தற்காப்பு யுத்தி தான். புரியுதா? முதல்ல நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் யார் நம்ம மேலே கை வச்சாலும் என்ன பண்ணணும், அடிச்சிடணும், தூக்கி போட்டுடணும். திரும்ப போனுங்க, பேக் எடுங்க. சொல்கிறேன், யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், கற்றுக்குங்க இந்த விஷயத்தை. உங்கள் ரைட்டு கை நான் பிடிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பேக்கை கீழே போட்டுட்டு அப்படியே லெக்கை பின்னாடி வச்சுட்டு
உங்கள் கையை மேலே தூக்கிடுங்க. ஓகேவா? ஹேமர் ஒரு அட்டாக்கு அடிச்சுட்டு ஒரு ஸ்லாப்பு, ரெண்டாவது ஒரு ஃபேஸில் ஒரு கிக்கு மூவ் பண்ணி அப்படி அடிச்சிடணும். அடிச்சுட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு பேசாமல் போயிடலாம். அவ்வளோதான் வேலை பண்ணுறது. இதுக்காக போய் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே.